உங்களோட இயரிங் என் கார்ல இருந்தது. I think I should be. Yeah, you should. அப்படின்னா நேத்து ராத்திரி நீங்க இவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்திருக்கீங்க. யாரும் இல்லாத ரோட்ல ராத்திரி நேரத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்திருக்கீங்க. இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு கூட நினைக்கல. இல்ல மிஸ்டர் கான், நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஆமா இல்ல. இங்க நின்னுகிட்ட என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் மேரா? வா முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு. அம்மா மத்தவங்க எல்லாம் அவங்களும் வரட்டும், நான் அவங்களோட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறேன். மத்தவங்க எல்லாம் மாத்திரை சாப்பிட தேவையில்லை. வா, நேரா நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடணும்னு உனக்கு தெரியும்ல. அவங்க எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. நீ ஒண்ணு பண்றியா? இத முதல்ல சாப்பிடு, நான் போய் பழம் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த உமேரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ மசாலா சாப்பிடக்கூடாதே. உமேரா, நீ என்ன பண்ற? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உமேரா, விடு. சாப்பிடாத விடுன்னு சொல்றல, விடு. கீழே போடு. என்ன பண்ற ஹுமேரா? ப்ளீஸ் சாப்பிடாதன்னு சொல்லிட்டு இருக்கல. உனக்கு என்ன பைத்தியமா? இவ்வளவு காரத்தை சாப்பிட்டினா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும்ல. என்ன வேணா ஆகட்டும், உங்க முகத்தை பாக்குறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. நான் தான் ஏற்கனவே சொன்னல, என்னை விட தூரம் இருக்கேன்னு. இது கூட உங்களால எனக்காக பண்ண முடியாதா? ஏன் பண்ண போறீங்க? நீங்க ஏன் பண்ண போறீங்க? இன்ஃபேக்ட் ஒரு மனுஷன் யாரையாவது விரும்ப போதுதான் அப்படி பண்ணுவான். சும்மா மத்தவங்க பேச்சு நான் கேட்டு ஆட மாட்டேன். ப்ளீஸ் மிஸ்டர் கான், இந்த மாதிரி ஆங்கிரி யங்மேன் லுக் கொடுக்காதீங்க. நான் இதை எல்லாத்தையும் மறைச்சு தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ட்ரஸ்ட் மீ, உங்களோட எக்ஸாக்ட்லி இந்த ரியாக்ஷனுக்கு பயந்து தான் நான் சொல்லல. அப்ப நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் மிஸ் ஃபாரூகி? ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட லிஃப்ட் கேட்டிருக்கீங்க. மிஸ்டர் கான், அது ரொம்ப மோசமான இடமா இருந்துச்சு. நான் தனியா அங்க எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? யாருமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா வேற இருந்துச்சு. நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும்னு இவர்கிட்ட நான் லிஃப்ட் கேட்டு வந்துட்டேன். பாக்க டீசென்ட்டா வேற இருந்தாரு. அப்ப நாம பாக்குற மாதிரி தான் மனுஷனோட குணமும் இருக்கும் இல்லையா? நோ, ஐ அக்ரி. அந்த மாதிரி எப்பவும் இருக்காது மிஸ்டர் கான். ஆனா இவர் கேஸ்ல அது உண்மைதானே? என்ன சரியா வீட்ல டிராப் பண்ணிட்டு போயிட்டாருல்ல. மிஸ் ஃபாரூகி, உங்களோட ஜட்ஜ்மென்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க நினைக்கிறதெல்லாம் சரி. என்ன நீங்க இவரை ஒரு தடவை பாத்தீங்க, அதுக்குள்ளே இவர் நல்லவர் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அது இருக்கட்டும். அவன் இவன் சொல்லி எதுக்காக பேசுறீங்க? அவனோட பேர் ராஜ்வீர். அவன் பேர் என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா அதால் சரி கிடையாது. யூ நோ வாட் மிஸ்டர் கான், நீங்க ஓவர் ரியாக்ஷனோட கிங்கா மாறிட்டு வரீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஹைப்பரா யோசிக்கிறீங்க. அவர் என்ன
நல்லபடியா வீட்ல விட்டுட்டு போயிருக்காரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா இப்படி சந்தேகப்படுறீங்க. இது நல்லதுக்கே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மிஸ்டர் கான், நான் என்ன பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மிஸ்டர் கான், நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புறேன். நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. ஒவ்வொரு தடவையும் நான் வெளியே போகும்போது எனக்கு ஒன்னும் ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. இது ஒரு சுதந்திர தேசம். நான் எங்க போகணும்னு நினைச்சாலும் போகலாம், எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாம. அல்லா மியா, வாட்ஸ் ராங் வித் திஸ் மேன்? இவருக்கு கோவப்பட ஒரு ரீசன் வேணும். எப்ப பாரு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கோமாவே இருக்காரு. அவர் எவ்வளவு டீசென்டான மனுஷனா இருந்தாரு. என்ன வீட்டுக்கு நல்லபடியா வந்து விட்டுட்டு போயிருக்காரு. தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா இப்படி கோவப்பட்டுட்டு போயிட்டாரு. சரி இருக்கட்டும். இதை விட என்னால இவருக்கு புரிய வைக்கவே முடியாது. என்ன நினைக்கிறாரோ நினைச்சிட்டு போட்டும். இது எந்த வகையில நியாயம்? நான் தப்பு பண்ண, ஆனா தண்டனையை அவ அனுபவிக்கிறான். மேல இருக்கிறது ஹுமேராவோட ரூம் ஆச்சு. என்னை விட்டு தள்ளி இருங்கன்னு சொன்னல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம், உனக்கு தான் ஒண்ணு வேணும். நீ இந்த மாத்திரையை சாப்பிடுறத முழுசா நிறுத்திட்டியா? இது என் வாழ்க்கை பிரச்சனை. அத பத்தி நான் கவலைப்பட்டுக்கிறேன். நான் மாத்திரை சாப்பிடுறேன், சாப்பிடவா போறேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? உமரா, நீ செய்யறது எதுவுமே சரியில்லை. உன் ஹெல்த்தை பாத்துக்க மாட்டேங்கிற, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. இன்னைக்கு என்னடா மாத்திரையை ஜன்னல் வழியா தூக்கி போட்டிருக்க. நீ செய்யறதெல்லாம் பார்த்தா ஏதோ உனக்கு மூளை குழம்பு பிடிச்சுங்கிற மாதிரி இருக்கு. என்னோட கைய விடுங்க. என் கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. சொல்றேல, என் கைய விடு. உனக்கு தான் கைய விடுறது ரொம்ப சுலபமான வேலையாச்சு. அப்புறம் ஏன் கஷ்டப்படுற? எனக்கு உன் அனுதாபம் தேவையில்லை. இப்ப நீ எங்க இருந்து போறியா, இல்ல நான் போகட்டுமா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விடுறதா இல்ல. எதுக்கு தேவையில்லாம உன்னை நீயே காயப்படுத்திக்கிற ஹுமேரா? காயப்படுத்துற வேலையில உங்களுடையது. அந்த வேலை நான் பண்றது உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? சும்மா வெட்டி பேச்சு பேசுறதுக்கு டைம்ல ஹுமேரா. நீ இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறத முதல்ல நிறுத்து. இது என்னோட வாழ்க்கை. ஏன் இஷ்டப்படுத்த நான் இருப்பேன்? உன் வாழ்க்கை உன்னோட இஷ்டம் தான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக இப்படியே நடந்துக்குவ? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இங்க என்ன நடக்குது? அயான், உமேரா, அம்மா, எனக்கு எல்லாமே தெரியும். ஏது இதுல பிரச்சனை இருக்கு நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டேன். என்ன? ஏன் இதையும் ஏற்கனவே காயப்பட்டுச்சு. மேல நீங்க வந்து இதுக்காக காயப்படுத்துறீங்க. நான் உயிரோட இருக்கணுங்கிற ஆசையே போயிடுச்சு. என் வாழ்க்கை எனக்கு சொந்தம் இல்ல. ஹுமேரா, என்ன பண்ற? அம்மா, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கிட்ட லிஃப்ட் கேட்கறது முட்டாள்தானோ. தப்பு பண்ணது அவங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்ன போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்றீங்க. அசார், இப்ப உனக்கு நிக்கா ஆக போகுது. நீ ஒரு புருஷனாக போற. ஒரு நல்ல புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா?
ஒரு நல்ல புருஷன் எப்படி இருக்கணும்னா தான் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்கணும். மனைவி மேல தப்பு இருந்தாலும் நீதான் மன்னிப்பு கேட்டாகணும். ஓஹோ, பாரு, நேத்து தான் சண்டை முடிஞ்சது, திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. பாவம் அவ. அம்மா அவங்க ஒண்ணும் பாவம் இல்ல. என்னவோ இருக்கட்டும், நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஐயோ, பாவம், அவ மனசு என்ன பாடுபடும். அம்மா ப்ளீஸ் அவங்கள பாவம்னு சொல்றதை நிறுத்துறீங்களா? அப்புறம் ப்ளீஸ் நீ என்னோட வாக்குவாதம் பண்றத நிறுத்து. இதுக்கு மேல எதுவும் பேசாத, போய் மன்னிப்பு கேளு. அம்மா ஆசார், அம்மா ஆசார், அம்மா அம்மா எல்லாம் ஒண்ணு இல்ல, போ போ. ஏய் உமேரா, நீ என்ன என்ன பண்ற? கத்தியை கீழே போடு. உமேரா சொல்றல, ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கற? என்கிட்ட வராதீங்க. உமேரா, நான் சொல்றேன், என்கிட்ட வராதீங்க. முதல்ல நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. நாங்க சொல்றத முதல்ல கேட்க முயற்சி பண்ணு. நீ நினைக்கிற மாதிரி உன் இதயத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு வந்திருக்கிறது ஒரு சாதாரண நோய் தான். அதை சீக்கிரம் சரி பண்ணிடலாம். அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. ஆமா உமேரா, அதை கீழே போடுமா கீழே. இன்ஷால்லா எல்லாமே சரியா போயிடுமா. நீ ரொம்ப நாள் உயிரோட இருப்பமா. இப்படி எல்லாம் பண்ணாதம்மா, அதை கீழே முதல்ல போடு. கீழே போடு. நான் ரொம்ப நாள் இருந்து என்னமா பண்ண போறேன்? நான் உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல. நான் வாழவே கூடாது. உமேரா, calm down. முதல்ல அதை கீழே போடு. கீழே போடு. இல்ல, நான் போட உமேரா, ஒரு நிமிஷம் நாங்க என்ன சொல்ல வரோங்கறத யோசிச்சு பாரு. நீங்க இங்க இருந்து போங்க. உமேரா, நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, எல்லாரும் இங்க இருந்து போங்க. என் பேச்சு கேளுங்க, இல்ல நான் என் கையை அறுத்துப்பேன். வேண்டாம், நான் சொல்றேன். வேண்டாம், ப்ளீஸ் வெயிட். அப்ப போங்க. உமேரா, நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். முதல்ல அந்த கத்தியை கீழே போடுமா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா. ஐயா, நீங்க இருந்து போக சொல்லுங்க. அவன் போயிட்டான் உமேரா, நீ கத்தி கீழே போடு. கத்தியை கீழே போடுமா. என்ன காரியம் பண்ண? எல்லாம் சரியா போயிடும். வாமா, வா, உன் ரூமுக்கு போலாம். எதுக்கு கவலைப்படாத, வாமா போலாம். இப்படி எல்லாம் நீ பண்ண கூடாது. என்ன ஜோயா, உங்களுக்கு ஒரு பொக்கே வந்திருக்கு. எனக்கு பொக்கேவா? யா, Show me. How pretty. Wait, note வேற இருக்கு. காலையில நான் வீட்டுக்கு வந்ததுனால என்னால ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கலாம். உங்களை மாதிரி அழகான பொண்ணுக்கு என்னால ப்ராப்ளம் வந்தா ஐ ரியலி ஹேட் தட். ஐம் சாரி ராஜ்வீர். யா அல்லாஹ், எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்கான். மிஸ்டர் கானுக்கு மட்டும் எல்லாருமே தப்பா தெரிவாங்க. எல்லார் மேலயும் சந்தேகப்பட வேண்டியதே வழக்கமா போச்சு. அவன் எப்படி, அவன் அப்படி, இவன் எப்படி இருக்கான் பாரு. இந்த ராஜ்வீர் எவ்வளவு டீசென்ட்டா. அவர் நல்லவர் மிஸ்டர் கான். ஏன்னா அவன் உங்களுக்கு பூ அனுப்பி இருக்கிறதெல்லாம் நல்லவனா போயிட்டான். இல்ல அதனால இல்ல. ப்ளீஸ் லெட் மீ நாட் டிஸ்டர்ப் யூ. நீங்க மிஸ்டர் ராஜ்வீர இப்படி பாராட்டிக்கிட்டே இருங்க. நான் கிளம்புறேன். மிஸ்டர் கான், நீங்க பாரு, நஜ்மா இத இம்ரானுக்காக வாங்கியிருக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சின்ன நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி, இத வச்சு நான் ஒரு கவிதை சொல்றேன். ம். காதல வாயால சொல்லணும்னு அவசியம் இல்ல, அதுக்கு கண்களே போதும். காதல வாயால சொல்லணும்னு அவசியம் இல்ல, அதுக்கு கண்களே போதும். இந்த நஜ்மா தன்னோட காதலனுக்கு வாங்கியிருக்க ஒரு அழகான மோதிரம். நன்றி நன்றி நன்றி. எப்படி இருக்கா சார்? Absolutely before average, as usual. நான் கவிதையை பத்தி கேக்கல, ரிங்க பத்தி தான் கேக்குறேன். டொமேட்டோ உனக்கு பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு. அப்ப ஒரு தடவை இந்த ரிங்க இம்ரான் கிட்ட காட்டிடு. அவருக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்க. ஓகே அண்ணா. அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல நஜ்மா. இந்த ரிங்க நீ ஓ சார்பா உன்னோட விருப்பத்துல இம்ரானுக்கு கொடுக்கற. இதுல உன்னோட விருப்பம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயத்தையும் பார்ட்னர் கிட்ட கேட்டுதான் செய்யணும்னு அவசியமே இல்ல, புரியுதா? நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. பார்ட்னர்ஸ் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தாதான் உறவு ஸ்ட்ராங்கா இருக்கும். சேர்ந்து முடிவெடுக்கிறதுனா அதுக்கு அர்த்தம் இது இல்ல ஒருத்தர் எதிர்த்துக்கிட்டு நிக்க கூடாது. சேர்ந்து முடிவெடுக்கிறதுனா 2 பேரும் புரிஞ்சு நடந்துக்கணும். இன்னொருத்தர் கிட்ட சொல்றதுனால அது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. நான் தப்ப பத்தி பேசல, சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு செய்யணுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ ஒரு ரிங் தான் வாங்கியிருக்க, ஒன்னும் சண்டை போட போறது இல்ல. அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் ரப்பர் மாதிரி இழுக்கணும்னு அவசியமும் இல்ல. டொமேட்டோ ஒரு தடவை நீ கேட்டுட்டீனா நல்லா இருக்கும். எந்த தப்பும் நடக்காது. இது பாரு தக்காளி, தப்பு பண்ணதானே தப்பு கம்மி ஆகிறதுக்கு. தப்பு பண்ணலைன்னா அதுல கம்மி பண்ண என்ன இருக்கு? இட்ஸ் ஓகே. சில பேர் எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலயும் எதுக்கு எடுத்தாலும் தப்பு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆட்டிடியூடே நெகட்டிவா இருக்கும். அவங்க தான் ரொம்ப புத்திசாலி, மத்தவங்க எல்லாருமே முட்டாள்னு நினைப்பாங்க. எல்லா விஷயத்திலயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போதும், இனிமே யாரும் சண்டை போடக்கூடாது, புரிஞ்சுதா? நான் எங்க சண்டை போடுறேன் அத்தை? நான் நஜ்மாக்கு புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். மம்மி, நான் மிஸ் ஃபாருகி கிட்ட ஒண்ணும் பேசல, டொமேட்டோ கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ம். எனக்கும் இப்ப நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எக்ஸாக்ட்லி. ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பேசலங்கும் போது நாங்க எப்படி சண்டை போட முடியும் அத்தை? மிஸ்டர் கான் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. யா அல்லாஹ். விஷம்தான், இத குடி. உயிரை விடணும் தானே உனக்கு ஆசை? அப்ப இத குடி. இத குடிச்சினா உடனே உயிர் போயிடும், வேற எந்த பிரச்சனையும் வராது. இந்தா குடி. நான் சரியாதான் பேர் வச்சிருக்கேன். திமிரு புடிச்ச அஹமத் கான் உண்மையாவே ஜஹாம்பனா மாதிரி ஆயிட்டாரு. அவர் என்கிட்ட பேச மாட்டாரா? இவரே என்கிட்ட பேசலனா என்ன, நானும் அவர்கிட்ட பேச மாட்டேன். நான் என்ன அவர் பின்னாடியே போறேன்? நான் எப்பவும் போல அமைதியா தான் இருக்கேன். சிவிங்க மாதிரி பேச்ச இழுத்துக்கிட்டே போறாரு, பேச்ச முடிக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் ரியாக்ட் பண்றத பார்த்தா எல்லார பத்தி அவருக்கு தான் தெரியும், மத்தவங்க எல்லாரும் முட்டாள்னு நினைக்கிறாரு. ஹாய், ஹவ் ஆர் யூ ராஜ்வீர்? சி எவ்வளவு டீசென்ட்டான ஆளா இருக்காரு. இப்ப கூட எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ஆனா இவருக்கு தன்னை விட டீசென்ட்டான ஆளு உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைப்போம். ஐ எம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்களே பாத்துக்கோங்க. நீங்களே பாத்துக்கோங்க. அப்படின்னா ஜன்னல் வழியா வெளியே பாருங்க.